ஓகே. இந்த இந்த வெப் பேஜோட ஸ்டைலை கொஞ்சம் பாருங்களேன். இதோட ஸ்டைலில் வந்துட்டு இந்த 3 இமேஜஸ் இருக்குது தானே. ஸோ இது வந்துட்டு ராங் பொசிஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 இதுவுமே வந்துட்டு கீழுக்கு வரணும், இந்த இந்த இடத்துல வரணும். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு அது எல்லாமே வந்துட்டு இந்த 3 நேராக வந்திருக்கு, ஹாரிசான்டலாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை கொஞ்சம் இந்த பேஜை கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறோம். சரி, ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட மாட்டா போதும். ஓகே, முதல்ல வந்துட்டு பாடி நேவ் பார், ஹெடர், கண்டெய்னர், நேவ் பார். இந்த சிஎஸ்எஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஒரு அன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு ஓர்டரில் இது ஸ்டைல் பண்ணப்படலை, ரேண்டமான ஒரு ஸ்டைலை தான் இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளங்கள் வரலாம். ஸோ டிசைன் பண்ணும்போது, அதாவது ஸ்டைல் பண்ணும்போது என்னென்னு சொன்னால் ஒரு ஓர்டரை ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு காட்டணும்னு சொன்னால் இந்த இடத்த பொடி இருக்குது தானே. ஸோ பொடிக்கு பிறகு நேவ் பாருக்கு போயிருக்கு. ஆனால் ஹெச்டிஎம்எல்லில் வந்துட்டு என்ன நடந்துக்குன்னு சொன்னால் பொடிக்கு பிறகு ஹெடர் இருக்கு, அதுக்கு பிறகு கண்டெய்னர், அதுக்கு பிறகு நேவ் பார். இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நேவ் பாருங்கிற டேகை வந்துட்டு முடிக்கவே இல்லை. ஸோ இந்த நேவ் பார் எங்கே என்ட்டு ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த கண்டெய்னருக்கு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சாலும், ஸோ இது எங்கே இருக்குது? ஸோ அது இல்லை தானே. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம முதல்ல முடிப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு கரெக்டாகி. ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஸ்டைலும் பண்ணணும். ஸோ பொடிக்கு புறவு வந்துட்டு என்ன வரணும்னு சொன்னால் ஹெடர் வரணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹெடருக்கான ஹெடர் ஓகே, ஹெடருக்கான கோட் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதை நான் காப்பி பண்ணி ஸோ வேறு எதுவுமே இல்லை, ஹெடரை தூக்கிட்டு வந்துட்டு பொடிக்கு கீழே போடுறேன். ஓகேவா? ஸோ ஹெடருக்கான இது வந்தாச்சு. ஸோ ஹெடர் முடிஞ்ச உடனே நேவ் பார் வரணும். ஸோ நேவ் பார் இருக்கு. நேவ் பாருக்கு பிறகு ஓகே, நேவ் பாருக்கு பிறகு வந்துட்டு நேவ் பாரோட நேவ் யுஎல் ஓகே, இதெல்லாம் ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ நேவ் முடிஞ்சது. நேவுக்கு பிறகு வந்துட்டு என்ன இருக்குதுன்னு சொன்னால் ரோ வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அந்த ரோ அப்படியே தூக்கிட்டு, ஸோ அடுத்தது ரோ முடிஞ்சதுக்கப்புறமா கோல் இமேஜஸ் கொலம் 2 இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்துட்டு பிடிஎன் அப்படிங்கிறது வந்துட்டு அதுவும் ரோக்குள்ளைக்கிற கொலம் 2 தான். ஸோ பிடிஎன் ஹோவர் இது அவ்வளோத்தையும் கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டுடுறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு கண்டெய்னர். ஸோ நான் இந்த ஸ்டைலை வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஓர்டரில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பாடியில் வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜஸ், பொசிஷன், கவர், ரிலேட்டிவ் ஓகே, இது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே. பட் இது பொருத்தமாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஹெடருக்குள்ளே தான் பொருத்தமாக இருக்கும் இந்த கோடு. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ பொடி அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃபுல் விண்டோவையை கவர் பண்ண தானே. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஹெடர் அப்படி ஒதுக்கிட்டு, ஸோ இவருக்குள்ளே அவ்வளோ தேதி போட்டோம்னு சொன்னால் அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருப்பார் பாருங்கள். ஓகேவா? ஸோ இவருக்குள்ளே இருக்கிறது அது இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு பாப்பின்ஸ், இந்த ஃபோன் ஃபேமிலியை வந்துட்டு நம்ம பாடிக்குள்ளே வைக்கலாம். அதுக்குள்ளே இருந்தால் தான் சரியாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மின் ஹைட் இருக்குது தானே. ஸோ இது வந்துட்டு தேவையில்லை. ஓகேவா? ஸோ மின் ஹைட் அப்படிங்கிறது ஒரு அவசியம் இல்லை இந்த இடத்துல. அடுத்த வந்துட்டு இமேஜ் பேக்ரவுண்ட் கவர் ஓகே, இது வந்துட்டு இதளவுக்கு ஓரளவுக்கு ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம இதை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் இது ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை பார்ப்போம்னு சொன்னால் நேவ் பாரை பார்ப்போம். ஸோ நேவ் பார் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எலைன் ஐட்டம் சென்டர். ஸோ இந்த எலைன் ஐட்டம் எடுத்தால் ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு விஷயம் யூஸ் பண்ணால் அது இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எலைன் ஐட்டம் பதிலாக, அதாவது ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன். ஸோ இவரும் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் பொருத்தமாக இருப்பார். ஓகேவா? ஸோ அடுத்தது பேடிங் 20 pixels இஸ் ஓகே. அடுத்தது வந்துட்டு நேவ் பாருக்கு போனோம்னு சொன்னால்
டிஸ்பிளே வந்துட்டு டைப் 1. இந்த இடத்துல இந்த இன்லைன் புக் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை. ஸோ இது ஏன் தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி நேவ் பாரில் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல டிஸ்பிளே இன்லைன் புக்குங்கிறது தேவையில்லை. அடுத்தது வந்துட்டு இந்த நேவ் பார் கண்டென்ட் இதுவும் தேவையில்லை. ஸோ இவர் சென்டரில் வராரு. ஓகே, சென்டரில் தேவையில்லைன்னு சொன்னால் அது எப்படி இருக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்துட்டு எல்ஐக்கும் வந்துட்டு இந்த இது தேவையில்லை. ஓகேவா. ஸோ இவருக்கு பதிலாக டிஸ்பிளே இன்லைன் இது யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். செட் ஆகுது தானே. ஸோ அடுத்ததுக்கு மூவ் ஆகிடும் சொன்னால் ரோவில் வந்துட்டு பொசிஷன் வித். ஸோ நம்ம எந்த அளவுக்கு எட் பண்ணணுங்கிற அவசியம் மட்டும் இல்லை. இது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோ அப்படிங்கிறது வந்துட்டு 2 இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் ரோ இருக்குது அண்ட் இந்த இடத்துலையும் ரோ இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரோக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அது இன்னொரு ரோக்கும் அப்ளை ஆகும். ஸோ இது ரெண்டத்தையும் பார்த்து தான் நம்ம ஸ்டைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாகவே ரோவில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வித் 90% அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கு தானே. ஸோ இது வந்துட்டு தேவையில்லை. அடுத்தது வந்துட்டு கலர் ஓகே, பொசிஷன் அப்சல்யூட் அப்படி யூஸ் பண்ணிக்கு தானே. ஸோ இவரும் தேவையில்லை. ஓகேவா. ஸோ இவரும் தேவையில்லை. அடுத்தது வந்துட்டு டாப் 80 இந்த 3 விஷயங்களும் தேவையில்லை. சரியா. ஓகே, இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளுடைய வெப்பேஜ் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்டுங்கிறது ஓகே தான், பட் வேறு அவ்வளோ விஷயம் இல்லை இந்த இடத்த யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அந்த டிஃபால்ட்டாகவே அது அங்கே தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்ன எட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ரோவில் வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணின உடனே என்ன நடந்தீங்கன்னு சொன்னால் இந்த 3மே சேம் ரோவில் வந்துடு. ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம சின்ன விஷயம் மட்டும் தான். ஸோ அடுத்தது வந்துட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல சென்டர். ஓகேவா. ஸோ இவர் கொஞ்சம் சென்டருக்கு வந்துருப்பார். அடுத்தது வந்துட்டு நீங்கள் அலைன் ஐட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இவ்வளவு தான் இந்த ரோவில் செய்யணும். அண்ட் அடுத்தது வந்துட்டு இவரை கொஞ்சம் சென்டர் ஆகிறதுக்கு மார்ஜின் டாப் ஒரு 50 பிக்சல். ஓகே, அடுத்தது வந்துட்டு 50 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 100 பிக்சல் செட் பண்ணி பார்ப்போம். ஸோ இவர் ஒர்க் ஆக மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே, இவரை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு என்ன விஷயம் இருந்துச்சுன்னா, அடுத்தது என்ன இருக்குது ரோக்குள்ளே வந்துட்டு column 2. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இந்த ரோக்குள்ளே தானே column 2 இன்னும் அறியாரு. இவருக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படி வந்துட்டு அவரை கால் பண்ணணும்னு சொன்னால் அந்த column 2 அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா. ஸோ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த ரோக்குள்ளே H1 இருக்கிறது தானே. ஸோ H1க்கு நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம்னு சொன்னால் எப்படி செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல ரோ அதுக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்காரு கால் டு அதில் H1. ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்டாக கொடுக்கக்குள்ள வந்துட்டு அது எக்ஸாக்டான ஒரு ஸ்டைலை தரும். ஓகேவா. சரியாக நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டைல் வந்துட்டு இந்த H1க்கு மட்டும்தான் போகும். இப்போ இந்த இடத்த நான் ரவுண்டு கொடுத்தேன் தானே. நான் ரவுண்டு கொடுக்க எனக்கு இதோடைய ஸ்டைலு மாறினுச்சு, அதே மாதிரி இந்த இமேஜோட ஸ்டைலும் மாறினுச்சு. ஸோ இந்த விஷயத்தை தான் நான் இப்போ வந்துட்டு இல்லாமல் செய்கிறேன். இப்போ H1 அப்படின்னு தனியாக கொடுத்தேன்னு சொன்னால் இருக்கிற எல்லா H1க்கும் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். அதுக்கு பதிலாக ரோக்குள்ளே இருக்கிற column 2க்குள்ளே இருக்கிற H1 இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் எந்த இடத்துக்கு ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. ஸோ இவருக்கு வந்துட்டு நான் பெருசாக எதுவும் இல்லை, ஃபோன் சைஸ் ஒரு 50 பிக்சல். கொஞ்சம் பெருசாக வருவார். அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் போல்ட் ஆகிறதுக்கு ஃபோன் வித் 600 பிக்சல். அடுத்தது வந்துட்டு மார்ஜின் பாட்டம் ஒரு 50 பிக்சல். கொஞ்சம் லென்த் கூட வருது, 20 இல்லாட்டி 10. ஓகே, இது வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவா. ஸோ இதே விஷயத்தை நான் அப்படியோ பேராகிராஃபாக மேட் பண்ணுறேன். இந்த இடத்துல P. ஓகேவா. ஸோ இவர் ஸ்டைல் பெருசாக இருக்கி நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஃபோன் சைஸ் வந்துட்டு ஒரு 30 வைப்போம். ஸோ மரம் வந்துட்டு மார்ஜின் பாட்டம் -10 பிக்சல். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பேராகிராஃப் இவர் தேவையில்லை. ஓகேவா. ஸோ நான் அந்த இடத்துல கலர் ஆட் பண்ணிக்க தானே. ஸோ இந்த கலர் வந்துட்டு இப்போதைக்கு தேவையில்லை, கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஓகே. அடுத்தது வந்து
நமக்கு இப்போதைக்கு இந்த ஏயும் தேவையில்லை, ஏயும் டெலிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு என்ன ஷேப் சொன்னால் இதுக்குள்ளே வரன்னு இருக்குது கிளாஸ் பிடிஎன் இருக்கு. ஸோ பிடிஎனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. ஸோ நமக்கு இவரை டச் பண்ண தேவையில்லை, அப்படி இருக்கட்டும். இப்போ column 2 இமேஜா இப்படி யாராச்சும் இருக்காங்களா? column 2ல் வந்துட்டு ஓகே col 2 இருக்குது. col 2 h1 ஏதாவது இருக்கா? இமேஜின் இருக்குதா? ஓகே, நோ ரிசல்ட். இப்படி ஒரு சாமான் இல்லை. ஓகே, அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஸோ இவரையும் நான் கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது h1 இப்படிங்கிறதும் ஒரு ஆள் இல்லை, பார்ப்போம். ஓகே, இவரையும் இல்லை. ஸோ இவரையும் நான் கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிடிஎன் இருக்கார். ஸோ அந்த இடத்த நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன், col 2. ஓகே, ஸோ இவருக்குள்ளே இருக்கிற பிடிஎன், ஆமாம் col 2க்குள்ளே இருக்கிற கிளாஸ் பிடிஎன். இந்த இடத்துல ஒரு ஒர்க் ஓகே ஒர்க் ஆகிட்டார். ஓகே, ஸோ இவர் ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம என்னத்துக்கு மூவ் ஆகிறோம் சொன்னால் கேட்டகரிஸ்ன்னு சொன்னால் இந்த ட்ரெஸ். ஓகே, ஸோ கேட்டகரிஸுக்கு வந்துட்டு மார்ஜின் 70 பிக்சல் செட் பண்ணிருக்கி. அடுத்தது வந்துட்டு நான் அந்த இடத்துல டெக்ஸ்ட் அலைன் யூஸ் பண்ணுறேன், சென்டர். ஓகேவா? ஸோ இவர் இன்னும் கொஞ்சம் சென்டர் ஆகுவார். இப்போ நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் என்ன நடக்குது பாருங்கள். ஓகேவா? ஸோ ஒரு லெஃப்ட் சைட்டில் கொஞ்சம் கூட அதை லெஃப்ட் சைட்டில் தான் கொஞ்சம் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பட்டிருக்குதுங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைட்டில். ஸோ நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் லெஃப்ட் சைடும் வைக்கப்பட ரைட் சைடும் சரியாக சென்டரில் வைக்கணுங்கிறதால தான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் யூஸ் பண்ணிக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கேட்டகரைஸுக்குள்ளே இருக்கிற ரோ சாம்பிள் கண்டெய்னர் ரோ. ஓகேவா? ஸோ இவருக்குள்ள ரோ இருக்காது தானே. ஸோ அந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அவரையே சரியாக டார்கெட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், கேட்டகரைஸ். ஓகேவா? ஸோ அவருக்குள்ளே இருக்கிற ரோ. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு ஸ்பெஷல், அதாவது சரியாக அந்த ரோவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன எட் பண்ணாலும் அது இவரை தான் எஃபெக்ட் ஆகும். சரியா? இந்த இமேஜஸ், இந்த ட்ரெஸ்ஸோட இமேஜுக்கு தானே, ஸோ அவருக்கு தான் எஃபெக்ட் ஆகும். இப்போ நான் இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி. அடுத்தது வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஓகே, ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்கேன். ஸோ இது வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் எல்லா இமேஜுக்கும் கெப் வந்துட்டு சரியாக ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஸோ நான் இந்த இடத்துலையுமே வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறேன், கேட்டகரைஸ் column 3. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்துட்டு யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளெக்ஸுன்னு மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், flex 1. சரியா? அடுத்தது வந்துட்டு மின்வித்தெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ மின்வித் தேவையில்லை, இவரும் மார்ஜின் போட்டமும் தேவையில்லை. அடுத்தது வந்துட்டு column 3யோட இமேஜ். ஸோ இமேஜ் வந்துட்டு 25% ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வித் 100% மாற்றுறேன். ஓகே, ஸோ வந்துட்டு கொஞ்சம் இமேஜ் பெருசாரி. ஸோ இமேஜ் பெருசாரிக்கிறதால மார்ஜின் ஒன்று எட் பண்ணுறேன், எல்லா இமேஜஸுக்கும் ஈக்குவல் ஆகிற மாதிரி. மார்ஜின் 10 பிக்சல். ஸோ 10 பிக்சல் வந்து அது ஓகே தான். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த இமேஜுக்கு வந்துட்டு ஒரு ஹோவர் எஃபெக்ட் ஒன்று செய்வோம். ஹோவர், இந்த இடத்துல ஹோவர் வந்துட்டு நான் ஸ்கேல் பண்ண போகிறேன் ஒரு 1.1க்கு. ஸோ ஸ்கேலுன்னு சொன்னால் பெருசாக்குறது. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு பெருசாக்குறது. ஓகே, ஸோ என்ன செய்யறேன், இவர் வந்துட்டு ஸ்மூத் அடிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரான்சிஷன் ஆல் 0.3s. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும். இது வேறு 4s அப்படின்னு இருக்கும், 5s. ஓகே, இல்லை வேறு 4s கொடுப்போம். ஓகே, சரியா? 4s கொடுக்கல, ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இவரை எப்போ கொஞ்சம் பெருசாக்குறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் 10 பிக்சல் அண்ட் 20 பிக்சல் கொடுக்கேன். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் இங்கே பெருசாகி. இப்போ ரெண்டாவது வந்துட்டு இமேஜோட border radius 10 பிக்சல். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன கேர்வ் மாதிரி ஒன்று வரும். ஸோ இந்த கேர்வை வந்துட்டு ஹோவரில் வைக்கேன். ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இவ்வளோ ஓகே. அண்டு அடுத்தது வந்துட்டு நிறைய பேலன்ஸ் ஸ்மால் கண்டெய்னர். ஸ்மால் கண்டெய்னரில் வந்துட்டு மேக்ஸ் வித்
அண்ட் மார்ஜின் ஆட்டோ பேடிங் லெஃப்ட் 20. ஆக்சுவலாக இது தேவையில்லை, இது ரெண்டும் தேவையில்லை. அடுத்தது வந்துட்டு மேக்ஸ் வித்துக்கு பதிலாக வித்துண்டே கொடுக்கலாம். ஸோ இவரும் இந்த இடத்துல ஒரு அவசியம் இல்லாத ஒரு ஆள். இந்த இடத்த வந்துட்டு நார்மலாக வித் 85% ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஸோ 80க்கு பதிலாக 80 கொடுத்தா நல்லா இல்லை, 85 நல்லா தான். ஸோ 85. ஓகேவா? ஸோ 85 ஓகேவா இருக்கு. வேறு மார்ஜின் மட்டும் ஓகே. ஸோ ஃபைனலாக டிசைன்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஸோ ஓகே, நமக்கு இதொன்று இவரையும் கொஞ்சம் டிசைன் பண்ணி விட்ருவோம். பார். ஸோ இப்போ பேக்ரவுண்டை கொஞ்சம் நோட் பண்ணுங்களேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு மோடி ஸ்டைல். ஓகேவா? ஒரு மாதிரி ஃபேர்டான ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். ஸோ பிளாக் யூஸ் பண்ணது ஓகே, அதாவது நார்மல் லீனியர் ஸ்டைல் மாதிரி. பட் இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தான் நல்லா. கலர் வந்துட்டு ஒரு ஒரேஞ்ச், அந்த மாதிரி. ஒரேஞ்ச் வந்துட்டு அவ்வளோவா செட் ஆகலை. ஹலோ, என்னது கலர் செட் ஆக மாட்டேங்குது. ஒயிட் நல்லா இருக்கு. இவரை மேலே எறிகிறதுக்கு பதிலாக மார்ஜின் பொட்டம் இந்த இடத்துல இவர் கீழேக்கு வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பார். பொசிஷன் வந்துட்டு அப்சல்யூட்டில் வைக்கிறது தானே. ஸோ அப்சல்யூட்டில் வைக்கிற பொசிஷனை வந்துட்டு அப்சல்யூட்டில் வைக்கிறத வந்துட்டு ரிலேட்டிவாக மாற்றுவோம். தென் இவர் ரைட் பண்ணுவோம். ஸோ இவர் கீழேக்கு வராரு தானே. இந்த இடத்துல வந்துட்டு டாப் லெஃப்ட் 50. ஸோ இவரை மட்டும் மாற்றணும், இவரை மட்டும் கீழே இறக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன செய்யலாம் சொன்னால், இப்போ இவரை சேஞ்ச் பண்ணக்கல நமக்கு இவரும் சேஞ்ச் ஆகுறாரு தானே. ஸோ இதை கருத்தில் கொண்டோ நம்ம இந்த ரோக்கு இன்னொரு போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடிட் பண்ணலாம். ஸோ இவருக்கு கீழே இப்போ என்ன செய்யலாம் சொன்னால், பொசிஷன் ரிலேட்டிவ் டாப் 50%, ரொம்ப கீழே வந்துட்டார். வேறு 20. ஓகே, 10 இல்லை, ஒரு 50, 200 பிக்சல். ஸோ 200 பிக்சல் இஸ் ஓகே. அடுத்தது வரும் -20, 50, 15, 40. ஓகே, அடுத்தது வந்து இந்த பேராகிராஃபுக்கு வந்துட்டு மார்ஜின் டு ஃபோன் சைஸ் வந்துட்டு ஒரு 20 பிக்சல்ஸ். ஸோ இவர் நல்லா இருக்கார். இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம். இப்போ ஸ்டைல் கொஞ்சம் ஓகே. நான் வந்துட்டு H1 ஃபோன் சைஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன் 80 மாதிரி. இவரை வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பேராகிராஃபுக்கு வந்துட்டு கலர் கொஞ்சம் பிரைட்டான கலர் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர். இப்போ இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இங்கே போகணும் சொன்னால், இந்த இடத்துல நேவ் பாருக்கு வந்து ஹெடர் லீனியர் கிரேடியன்ட் நேவ் பார். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் சும்மா எட் பண்ணுவோமே. ஓகே, ஸோ நேவ் பாரை கண்டெயின் பண்ணிக்கிறாள் யார்? கண்டெய்னர். ஸோ கண்டெய்னருக்கு நம்ம எட் பண்ணணும், அவ்வளோதானா? இப்போ ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த வர்ற கலர் வந்துட்டு அண்டு இவருக்குள்ள ஏ டேக் இருக்கார் தானே. ஸோ எல்ஐக்குள்ளே இருக்கிற ஏ டேக். ஸோ இவர் அப்படியே காப்பி பண்ணி இவருடைய கலர் வந்து எல்லோ இல்லைன்னா நல்லா தான் இருக்கிற டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அந்த கொடுப்போம். ஓகேவா? ஸோ கலர் வந்துட்டு ஒயிட், பேடிங் 10 பிக்சல். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹோவர் எஃபெக்ட். ஸோ அந்த ஹோவர் எஃபெக்டில் அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இவருடைய ட்ரான்ஸ்பரண்ட்டை கொஞ்சம் கூட்டிகிட்டு, ஸோ இப்படியும் ஒரு ஸ்டைல் இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் சிம்பிளாக இந்த கலரை இங்கே தூக்கி போட்டுட்டோம். எங்கள் கலர் வந்துட்டு ஒயிட். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ட்ரான்சிஷன் all 0.3s 3s போதும் இந்த இடத்துக்கு. இந்த இடத்த என்னடி இது என்ன இது யூஎல். ஓகே, இந்த இடத்த ஹெச்ட்ரிஃபா 2 ஹெச்ட்ரிஃபா 1 சரியா தானே.
ஓகே, இப்போ ஓகே. இந்த இடத்துல சின்னதாக இன்னொரு சேஞ்சஸ் சொல்கிறது என்னென்னு சொன்னால் வேறு கொஞ்சம் மேலே தூக்கினோம்ட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பார். ஏன்னா ரொம்ப எஜ்ஜில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு 190 அப்படின்னு வரும். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எட் பண்ண அந்த பேக்ரவுண்டோட ட்ரான்ஸ்பரண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவோம். இவ்வளோ போதும். ஓகே. ஸோ முதல்ல இருந்த டிசைன் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற டிசைன் எப்படி இருக்கு, ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஸை நீங்களே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இந்த ஃபோட்டோவை நல்லா டிசைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் சொன்னால், இது ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரிப் உண்டு. இமேஜுக்கு போயிட்டு இந்த இமேஜ் தானே. ஸோ இந்த இடத்துல பாக்ஸ் ஷேடோ, ஓகே, 1 பிக்சல் 1 காணாது. ஸோ 5 பிக்சல் 10 பிக்சல் க்ரே, ஓகேவா? ஸோ அந்த க்ரேயில் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல நான் வந்துட்டு 0.6 இல்லைன்னு சொன்னால் 8, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 2 கொடுத்த மனுஷன்னா ஷேடோ வந்துட்டு கொஞ்சம் தான் இருப்பார் 4. ஸோ அந்த இடத்துல ஹோவரில் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்த ஒரு 5 இல்லை 8 இல்லைன்னா 1 இந்த மாதிரி. ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படி சொல்லி. ஸோ ஸ்டைல் பண்ணக்குள்ள எப்போயுமே வந்துட்டு ஆர்டரை ஃபாலோ பண்ண மறக்கப்படா, ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹெடருக்கு ஸ்டைல் பண்ணுறது விட்டு போட்டு கண்டெய்னருக்கு பண்ணி போட்டு கடைசி ஹெடருக்கு பண்ணிங்கன்னு சொன்னால் ஒர்க் ஆகாது, ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ்சில் இருக்கிற ஒரு மைனஸ் ஒன்று இது தான். பட் அட்வான்டேஜும் இதான். ஏன் அட்வான்டேஜ் இதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஒர்க்கில் தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன டிசைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வழங்கும். ஸோ பொடிக்கு ஸ்டைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெடருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டெய்னருக்கு கொஞ்சமாக நீங்கள் போக்கில் தான் அந்த ஸ்டைல் வந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். அந்த ஐடியாவை வச்சு தான் நீங்கள் டெவலப் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஏர்டெலுக்கு நான் ஈஸியாக ஸ்டைல் பண்ணிவிடுவேன், எனக்கு இமேஜுக்கு ஸ்டைல் பண்ணிவிடுவேன்னு சொல்லிவிட்டு குறுக்கால ஸ்டைல் பண்ணிவிட்டு போனீங்கன்னு சொன்னால் ஒன்றும் நடந்த பாடாக இருக்காது, ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஃப்ளோவில் போனீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவை வச்சுட்டு உங்களுடைய ஸ்டைலை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்கள்.